இப்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விடக்கூடிய அந்த வாடிவாசல் பகுதி. இந்த பகுதியில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள், நீங்கள் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது நாளை நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டுக்கான ஆயத்த பணிகள் ஆரம்பமாகி உள்ளன. இந்த ஆயத்த பணிகளை மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட வருவாய்த்துறையும் இணைந்து இந்த ஆயத்த பணிகளை நடத்தி வருகிறது. இந்த ஆயத்த பணிகள் என்னவென்றால், அதாவது ஜல்லிக்கட்டு காண வரும் மக்கள் அமர்வதற்கான இருக்கை வசதிகள் செய்வதற்காக பணிகள் எல்லாம் நடந்து வருகிறது. மேலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. போலீசார் தங்கள் வசம் அந்த வாடிவாசல் பகுதியை தங்கள் வசப்படுத்தியுள்ளனர். மேலும் இங்கு பார்த்தீர்களானால் மாவட்ட நிர்வாகத்தினர் அந்த பேரிகார்டுகள் அமைக்கும் பணி, அந்த கேலரி அமைக்கும் பணியில் மிக தீவிரமாக இறங்கியுள்ளனர். இந்த கேலரியில், அதாவது இரண்டு பக்கமும் கேலரி அமைத்து அதில் 4000 பொதுமக்கள் இங்கு வந்து உட்கார்ந்து பார்ப்பதற்கான வசதிகள் செய்யப்பட வேண்டும். எப்பொழுதும், அதாவது 2 வருடத்திற்கு முன்னால் ஜல்லிக்கட்டு நடக்கும் நேரத்தில் இந்த வாடிவாசலின் 2 பகுதிகளிலும் கேலரி அமைக்கப்பட்டிருக்கும். இந்த 2 பகுதியில் உள்ள கேலரிகளில் தான் பொதுமக்கள் கிட்டத்தட்ட 5000 6000 பேர் அமர்ந்து பார்க்கலாம். அந்த கேலரிகளுக்குள் நின்று லட்சக்கணக்கான மக்கள் இங்கிருந்து அந்த ஜல்லிக்கட்டை காண வருவார்கள். அதற்கான பணிகளை இங்கே தீவிரப்படுத்தியுள்ளனர் மாவட்ட நிர்வாகத்தினர். அந்த பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் ஏற்பாடுகள் முழுவீச்சில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்ப நாளைய தினம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் அலங்காநல்லூர் பகுதியில் நடைபெறும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்பொழுதிருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய. நாளை போட்டி துவங்குவதற்கு முன் முழு ஏற்பாடுகளையும் செய்துவிட முடியுமா? அது பற்றி அந்த ஏற்பாட்டாளர்கள் பதிவு செய்யக்கூடிய கருத்துக்கள் என்ன, மாரிசாமி? அதாவது ஏற்பாட்டாளர்கள் நம்மிடம் கூறும்போது, இந்த பணி இப்பொழுது ஆரம்பித்துள்ளது, அரசு உத்தரவிட்டு விட்டது, நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் உடனடியாக ஜல்லிக்கட்டை நடத்த தயார் நிலையில் இருக்கிறோம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. மேலும் இந்த ஊர் கமிட்டி, ஜல்லிக்கட்டை நடத்தும் ஊர் கமிட்டியினர், கிராம கமிட்டியினரும் அதே போல சொல்லியிருந்தனர். அதுபோல இன்று உடனே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நாளை நடைபெறும் என தமிழக அரசு கூறிய உடனேயே இங்கே பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தீவிரமான பணிகள் தொடரும் பட்சத்தில் நாளை ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விடும் என்றே தெரிகிறது. ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள உள்ள அந்த காளைகள் அந்த இடத்திற்கு கொண்டு வரப்படுவதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது எவ்வாறாக அந்த இடத்தில் நடத்தப்பட்டு வருகிறது, மாரிசாமி? அதாவது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எடுத்துக்கொண்டோமானால், அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இது உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. இந்த ஜல்லிக்கட்டுக்கு மதுரை மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள், தமிழகத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் காளைகள் வரவழைக்கப்படும். பிற மாநிலங்களில் இருந்து கூட காளைகள் வரவழைக்கப்படும். இப்பொழுது அவசரமாக இந்த பணி நடைபெற்று வருவதால் காளைகள் அதாவது அதிகபட்சம் வராமல் இருக்கலாம் என ஒரு சிலர் கருத்து கூறுகிறார்கள். ஒரு சிலர் காளை வளர்ப்பவர்களிடம் நாம் கேட்டபோது, காளைகளை நாங்கள் உடனுக்குடனாக ஏற்றி இங்கு இறக்கி விடுவோம். நாளை ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடப்பது உறுதியாகிவிட்டால் உடனடியாக நாங்கள் காளைகளை கொண்டு வரும் பணியை தீவிரப்படுத்துவோம் என்றே கூறியுள்ளனர்.